பரபரப்பான அரசியல் சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். சென்னை மாநகரத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தையொட்டி 6000 பேருக்கு அசைவ உணவு தயாரிப்பு. 16 வகையான பதார்த்தங்களுடன் 750 பேருக்கு சைவ உணவு தயாரிக்கும் பணி தீவிரம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். நெல்லையில் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. அகஸ்தியர் அருவிக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கனமழை எச்சரிக்கையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வர 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. குற்றாலத்தில் 4வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. தொடர்ந்து கணக்கெடுப்பு நடைபெறுவதாக வேளாண் துறை அதிகாரிகள் தகவல். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளக்காடான கிராமங்கள். பாதுகாப்பான இடங்களை தேடி தண்ணீரில் மிதந்து சென்ற மக்கள். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. படகுகளின் வலைகளை வெட்டிவிட்டு தப்பி வந்த மீனவர்கள். கோவில்பட்டி சிறுவன் மரண வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. பாலியல் தொல்லை கொடுத்ததில் சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். உடல்நலக்குறைவால் காலமான காங்கிரஸ் மூத்த தலைவர் EVK இளங்கோவன் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. கன்னியாகுமரியில் கார் விபத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய பெண். பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி. டெல்லி செல்லும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். ஷம்பு இலையில் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்திய காவல்துறை. பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட IT ஊழியரின் மனைவி உள்ளிட்ட 3 பேர் கைது. பணம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் நடவடிக்கை. மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. முதல் வெளிநாட்டு பயணத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமரை சந்திக்கிறார். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. ஆரம்பத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் டிராவிஸ் ஹெட், ஸ்மித் பொறுப்பான ஆட்டம்.
அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இதில் பங்கேற்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு வழங்க கேட்கலாம். சுபாஷ், இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கு, விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடக்கிறது. அதுக்காக அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள் என 4900 பேருக்கு தனித்தனியே அழைப்புதல் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதல் கடிதங்களோடு தான் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னராக நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பல முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தவிர 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 15 மாதம் தான் இருக்கு. அது குறித்தும் ஒரு முக்கிய முடிவை அதிமுக செயற்குழு பொதுக்குழு எடுக்கும் என்றும், அதே போல தமிழக நலன் சார்ந்து மாநில அரசு மத்திய அரசை விமர்சனம் செய்தும் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேறப்பட இருக்கின்றன. அதற்காகத்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சியினர் மத்தியிலே. அவரை வரவேற்பதற்காக, கட்சி தொண்டர்களை வரவேற்பதற்காக உற்சாகமாக வரக்கூடிய வழிகள் எல்லாம் மதுரவாயிலிருந்து ஆரம்பித்து வழி நெடுகிலுமே பொதுச் செயலாளர் வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் வரக்கூடிய வழி நெடுகிலுமே பேனர்கள் வைப்பது, கட்டவுட் வைப்பது, கட்சி கொடிகளை ஏற்றுவது என அவ்வளவும் பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள். நுழைவாயிலையும் அதே போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீவாரி திருமண மண்டபத்திற்கு நுழைவாயிலையும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தீர்மானங்கள் எதை சுட்டிக்காட்ட போகிறது. ஏன்னா இப்போ விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு டஃப் கொடுக்க வகையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிமுக கள ஆய்வை நம்ம பார்த்தோம். அந்த கள ஆய்வில் ஒரு சில இடங்களில் பிரச்சனையும் ஏற்பட்டது. இருந்த போதிலும் அதில் ஒரு துரிதமான நடவடிக்கை தேவை. இல்லை அதில் கட்சிக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற பணிகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆகையால் அது குறித்தெல்லாம் ஒரு முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும். உட்கட்சி தேர்தல், அதாவது இப்போ இந்த பொதுக்குழுக்கு முன்னாடியே உட்கட்சி தேர்தல் நடக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கலாய்வு பணிகள் மேற்கொண்டதால் அது நடக்காம இருக்கு. விரைவில் அதற்கான தேர்தலும் நடக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம், வர 19ஆம் தேதி மற்றும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீடு பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சூரியமூர்த்தி போட்ட வழக்கில். அதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்கணும், ஓபிஎஸும் பதில் கொடுக்கணுன்றதுனால அது சார்ந்த தீர்மானங்களோ அது சார்ந்த அறிவிப்புகளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு செயற்குழு பொதுக்குழுவாக அதிமுக பொதுக்குழு செயற்குழு இருக்க போகிறது. கண்டிப்பா சுபாஷ், என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறது என்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். குற்றால அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். இன்றைய தினம் என்ன ஒரு சூழல் இருக்கிறது? தடை தொடர்ந்துட்டு இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்று விளக்கக்கூடிய குற்றாலத்தில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்தக்கூடிய கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளப்பெருக்கு என்பது 4வது நாளாக வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இதனால் இங்கு வரக்கூடிய ஐயப்ப புத்தர்களும் அதேபோல சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்து உள்ளனர். மேலும் இந்த அருவி கரை பகுதியில் தொடர்ந்து அங்கிருந்து வெள்ளம் ஏற்பட்டக்கூடிய நிலையில் தரைத்தளங்கள் மற்றும் கம்பிகள் என அனைத்துமே சேதமடைந்துள்ள நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்தான இந்த தடை நீடிக்க வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் இந்த அருவிக்கரையில் அங்கிருந்து வரக்கூடிய சாரல் மலையில் நனைந்தபடி தற்போது அவருடைய மொபைல் போனில் செல்போனில் அதாவது செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். இது குறித்து நம்ம இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வரோம் சார், தென்காசி சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நல்ல வெள்ளம் பெரியனால நல்ல வெள்ளம் பேக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதனால் வெள்ளங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறனால சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்தோம் சார், வேறு ஒன்றும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெள்ளம் இங்கே பார்க்கறது, இந்த இவ்வளோ அருவி பார்க்க
இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கறது. அடுத்த 2 நாளா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நல்லா மேலும் அதாவது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்னா முதல் முறையாக இந்த குற்றால அருவியை வந்து பார்க்க வருவதாகவும், ஆனால் குளிக்க முடியாமல் போகிறது வந்து ஏமாற்றம் அடைந்து செல்வதாகவும் தெரிவிக்கின்ற ஸ்ரீராம். தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி செந்தில். நடுக்கடலில் மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடித்திருக்கிறது. பாக்ஜலசந்தி பகுதியில் மீன்பிடித்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இதனால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். படகுகளை முட்டி மோதி மூழ்கடிக்க முயற்சித்து இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட படகுகளில் வலைகளை வெட்டிவிட்டு தப்பி வந்ததாக மீனவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வந்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்துல 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் என்பது மிகப்பெரிய அளவுல கனமழை என்பது இந்த பகுதியில் பெய்தது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த தொடர் கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் மழை நீர்ல மூழ்க தொடங்கியது. இதனால் பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் அந்த கணக்கெடுப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 3 நாட்கள்ல பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் 10,500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருப்பதாக வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர். தாமிரபரணி ஆற்றில் செல்லும் நீரின் அளவு 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் சாலைகளில் தேங்கியிருந்த நீர் வடிந்திருப்பதால் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, இன்றைய நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பாபநாசம் முதல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய புன்னக்காயல் வரை அனைத்து பகுதிகளிலும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணியின் பல்வேறு பகுதிகள், தாமிரபரணி ஆற்றி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குடியிருப்புகள் என அனைத்தும் தண்ணீரால் நிரம்பி காணப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் இங்கே இப்ப தற்போது காணப்படக்கூடிய மண்டபங்கள் எல்லாம் மூழ்கெடுத்தபடி 80,000 கனஅடிக்கு மேலாக 1,00,000 கனஅடி வரை தண்ணீர் சென்றது. இந்த நிலையில நேற்று மாலை முதலே மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை அப்படிங்கிறது இல்லாத நிலை காணப்பட்டது. மழை முழுமையாக நின்றுவிட்ட காரணத்தினால தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு தொடர்ந்து குறைந்து வந்த காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் 20 முதல் 25,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இங்கே இப்ப தற்போது காணப்படக்கூடிய நம்ம பார்க்கிறது வந்து குறுக்குத்துறை முருகன் கோவில் பகுதியில் இருக்கிறோம். இந்த முருகன் கோயில் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருந்தது. தற்போது இந்த கோவில் வெளியே தெரியக்கூடிய அளவில் தண்ணீர் வடிந்திருக்கிறது. அடுத்த இன்று மாலைக்குள்ள முழுமையாக தண்ணீர் வடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல தான் ஒரு சில இடங்களில் மட்டுமே தண்ணீர் இன்னும் வடியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் முழுமையாக வடிந்துவிட்ட நிலையில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் டவுன் கடம்ப சுவாமி கோவில், அதோட மட்டுமல்லாமல் ஒரு சில தெருக்களில் தண்ணீர் வடியவில்லை என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாநகராட்சி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வராங்க.
மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாபநாசம் மற்றும் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகள் பிரதான அணைகளாக இருக்கிறது. பாபநாசம் அணையை பொறுத்தவரைக்கும் அந்த அணை மிக குறைந்த அளவிலேயே தண்ணீர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் இருந்த நிலையில நேற்று ஒரு நாள் 24 மணி நேரத்தில் மட்டும் 12 அடி உயர்ந்திருக்கிறது. அணை பகுதிகளில் ஓரளவு நல்ல மழை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஓரளவு நல்ல மழை பெய்திருக்கிறது. ஊரக பகுதிகளில் மழை அளவு குறைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஓரளவு நல்ல மழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாக பாபநாசம் அணையில் 12 அடி ஒரே நாளில் உயர்ந்திருக்கிறது. மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரை 5 அடி தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிற காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியும். மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். காலை முதலே வெயில் அடிக்க துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் முழுமையாக வடிந்து விட்டது அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி சிவமணி. விவரங்களுக்கு தூத்துக்குடியில் நேற்று பெய்த மழையில் PNT காலனி பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், என்ன பாதிப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் தாழ்வான பல பகுதிகளில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய PNT காலனி பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியே ஒரு கடல் போல தெரியுது பார்க்கறதுக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது PNT காலனி மேற்கு பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட இன்று வெளியே செல்ல முடியல. குறிப்பாக இன்று உணவுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்கோ குழந்தைகளுக்கு தேவையான பால் வாங்குவதற்கோ வெளியே செல்ல முடியல. அதே நேரத்தில் இந்த பகுதியில் பால் விநியோகம் கூட தடைப்பட்டிருக்கிறது. ஏராளமானவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டின் உள்ளேயே முடங்கி இருக்காங்க. இப்படி வெளியே வர முடியாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்க கிட்ட நாம இது குறித்து பேசலாம். உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க இங்க வந்து இருக்கீங்களா? PNT காலனியில் இருக்கேன். நாங்கள் 5வது தெருவில் இருக்கோம். ஆமாம், வருஷம் இந்த கஷ்டம் தான் படுத்தோங்க. பிள்ளை குட்டிகளோட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தோம். இல்லை அந்த மொட்டை மாடியில் மழையில் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்து குடியிருக்கோம். நாங்கள் மேடாக இருக்கிற பகுதியில் உள்ளவங்க இருந்துக்கிடுவாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வரல. பால் வர மாட்டேங்கு, ஒரு காய்கறி எதுவுமே வரல. இது வரைக்கும் யாரும் வந்து இன்னும் பார்க்கவும் வரல. என்ன இது வருஷம் இதை எப்படியாவது இதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணணும். அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி செய்யணும், மக்களுக்கு காப்பாற்றணும். 20 வருஷமா நான் வந்து இந்த 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா இதுதான் எங்களுக்கு நிலைமை. வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணியில பாருங்க, ஒரு வயசான காலத்துல வெளியே போக முடியுதா? ஒண்ணுமே கான்ல தண்ணி போக மாட்டேங்குது. எப்பவுமே ரெகுலரா போக மாட்டேங்குது. கான்கிற பேர் தான் இருக்கவளே தண்ணி போக மாட்டேங்குது. அந்த கான் இப்ப போட்டு பாதாள சாக்கடை தோண்டி போட்டிருக்காங்க. அதுல எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. அதனால கவர்மெண்ட் சீக்கிரம் அது முடிவு பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதாவது ஸ்ரீராம், இந்த பகுதியில் ஆண்டுதோறும் மழை பெய்ந்தா இதே நிலை தான் தொடருது. இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி முரளி கணேஷ்.